என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்றைக்கி ஆஸ்திரேலிய மக்கள் 2 முஸ்லீம்களை உலகமே பார்க்கும் வகையில் கண்ணியப்படுத்தி வழியமைச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த 2 நபர்கள் யார், என்ன விஷயத்திற்காக கண்ணியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த நண்பர்களே, ஆஸ்திரேலியாவில் கடந்த ஒரு மாத காலமாக ஆசஸ் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற கிரிக்கெட் போட்டி என்பது இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மத்தியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று 1 இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கு. அந்த 1 வெற்றி பெறலையாட்டி இங்கிலாண்டை ஒயிட் வாஷ் ஆஸ்திரேலியா பண்ணியிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட டெஸ்ட் போட்டி தான் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போட்டியில் பல சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. குறிப்பாக ஸ்மித் ஆகட்டும், டிராவிஸ் ஹெட் ஆகட்டும் தொடர்ந்து சதங்கள் அடித்தாங்க. டிராவிஸ் ஹெட்லாம் கிட்டத்தட்ட ஒரு T20 ஃபார்மேட்டில் அடிக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இங்கிலாந்துடைய பேஸ்பால் அப்படிங்கிற விஷயத்தையே கொலாப்ஸ் பண்ணி ஒரு அக்ரெசிவ் தன்மையில் விளையாண்டுருக்காங்க. இப்படி இருந்தும் கடைசி டெஸ்ட் போட்டிகள் எல்லாம் பேட் கமின்ஸ் கிடையாது. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்வுட்டு, அதே போல் ஆர்ச்சர் போன்ற பெரிய ஜாம்பவான் பந்து வீச்சாளர்களும் கிடையாது. ஸோ இந்த நிலையில் தான் இந்த மேட்ச் எல்லாமே நடந்துச்சு. இதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள், முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு ஈவெண்ட்டு உங்களுக்கு தெரியும். ரூட்டை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கருடைய ரெக்கார்டை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ரன்மலையாக கோச்சிட்ருக்கிறாரு ரூட். ரொம்ப காமாக விளையாடக்கூடிய நபர். அவர் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13,937 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக 163 டெஸ்ட் கிரிக்கெட்டில் 297 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்கிறார். இதில் 66 ஆஃப் செஞ்சுரி, 41 செஞ்சுரி. சச்சினுடைய பீட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 15,921 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. 200 டெஸ்ட்டில் விளையாண்டுருக்காரு. 329 இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 68 ஆஃப் செஞ்சுரி, 51 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. அப்போ இன்னும் 2000 ரன்கள் என்பது ரூட்டுக்கு தேவை. ரூட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது. 2029 வரையும் விளையாடலாம். அதுக்கு இடையில் நிறையா டெஸ்ட் மேட்ச்லாம் நடக்கும். இதில் 2000 ரன்களை அடித்தாதான் அவர் சச்சினுடைய ரெக்கார்டை பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில சாதனைகளாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வேலையில் தான் இந்த ஆஸ்திரேலியாவுடைய இந்த டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, ஆசஸ் மேட்ச், இந்த மேட்ச்சில் குறிப்பாக 5வது டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி முடிஞ்சு ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்குது. இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் நாள் இருக்குல்ல, அந்த நாளில் தான் உலகமே பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை இந்த ஆசஸ் தொடர் மக்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாக செஞ்சிருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5வது டெஸ்ட்டுடைய முதல் நாளில் மக்கள்லாம், க்ரௌடெல்லாம் ஃபுல்லாக ஆடியன்ஸ்லாம் அந்த பெஞ்சில் அமர்ந்துருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் லெஃப்ட் ஹேண்டில் கட்டு போட்டு உள்ளே நுழையிறாரு. அவர் நுழையக்கூடிய சமயத்தில் பின்னாடியே காவலர்கள், மருத்துவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே நிற்கிது. மக்கள்லாம் அவ்வளோ பெரிய அப்ளாஸ் பண்ணுறாங்க. நமக்கு புரியல, மக்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் வாரியமாகட்டும், அதே மாதிரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாமே லைனாக நின்று கிளாப் பண்ணி அவர் வரவேற்கிறாங்க. யாரைப்பா பொதுவாக இப்படி நிற்கிறாங்க அப்படின்னாலே முன்னாள் பிளேயர் அல்லது ரிட்டையர் ஆகக்கூடிய பிளேயர், இவங்கள தான் கண்ணியப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்து நிற்பாங்க. அப்போ கை உடைஞ்ச நபர் முன்னாடி கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் யோசிக்கக்கூடிய வேலையில் தான் ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் வாரியம், ஆஸ்திரேலியாவுடைய மக்கள், குறிப்பாக ஆஸ்திரேலியாவுடைய அந்த நாட்டுடைய பிரதமர், இவங்க எடுத்த ஒரு முடிவு என்பது இன்றைக்கி உலக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருந்துச்சு. அது என்ன நிகழ்வுன்னா, இந்த கை கட்டு போட்டிருந்தார்ல, அவர் யார் தெரியுமா? கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இதே சிட்னி கிரவுண்ட் இருக்குல்ல, SCGன்னு வாங்க, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், இதே SCGயில் சிட்னியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கடற்கரையில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த துப்பாக்கி சூடு நடக்கக்கூடிய சமயத்தில் 15க்கும் மேற்பட்ட மக்கள், யூத மக்களாக இறந்தாங்க. ஸோ அதை கொண்ட நபர்கள் முஸ்லீம் பேர் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே சில தீவிரவாத சிந்தனையிலிருந்து விஷம கருத்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக பல சங்கிகள் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே ஈவெண்ட் நடக்கக்கூடிய வேலையில் இன்னொரு இடத்துலேருந்து வர்றார் ஒருத்தர். அவர் ஒரு பழக்கடை வைத்திருக்கக்கூடிய நபர். அவர் பேர் தான் அகமது என்று சொல்லக்கூடிய நபர். அவர் தன் உயிரை பணயம் வைத்து மீத உயிர்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் உயிரை பணயம் வைத்து அந்த துப்பாக்கிதாரியை பிடிச்சி மடக்கி பாதுகாத்தார். அதில் அவர் கையில் சுட்டதில் அவருக்கு காயமடைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நபரை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட்டில் வாரியம் என்ன பண்ணியிருக்குன்னா, இவர் அழைச்சிருக்கு. அவர் மட்டும் கிடையாது, இந்த காவலர்கள், மருத்துவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டு கிரவுண்டுக்கு கூப்பிட்டுருக்கு. ஸோ இந்த கிரவுண்டுக்கு வந்த பின்னாடி அவ்வளோ பெரிய அப்ளோஸ், அவ்வளோ பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள்னு சொல்லிட்டு அகமது என்று சொல்லக்கூடியவர் ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் அவ்வளவு நேசித்தாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் விவரமாக சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு கடற்கரை, சிட்னியில் இருக்கக்கூடிய போண்டி என்று சொல்லக்கூடிய கடற்கரை. ஸோ இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை யூதர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு பண்டிகை எடுத்து அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹனூக்கா என்று சொல்லக்கூடிய பண்டிகை.
இந்த ஹனூக்கா பண்டிகையில் 100க்கும் அதிகமான பெரியவர்கள், முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் கலந்துருக்கிறாங்க. இப்படி ஞாயிற்றுக்கிழமை கலந்து அவங்க வந்து அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய வேளையில் திடீர்னு ஒரு 2 தீவிரவாதிகள் உள்ளே வர்றாங்க. 2 பேர், ஒருத்தன் அப்பா ஒருத்தன் மகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 நபர்களும் உள்ளே வந்து சரமாரியான முறையில் அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. இதில் தொடர்படியாக 10, 15ன்னு சொல்லிட்டு இறப்பு வீதம் கூடிகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இப்படி கூடிகிட்டே போயிட்டு இருக்கும் போது தான் அதே சிட்னியில் வந்து அதே அந்த போண்டி கடற்கரை பக்கத்தில் பழக்கடை வைத்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அகமது என்று சொல்லக்கூடிய நபர் உடனடியாக அவருடைய கடையிலேருந்து வெளியே வர்றாரு. வந்து ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. ஒளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பதுங்கி அந்த துப்பாக்கிதாரியை பிடிச்சி மடக்கி கீழே தள்ளி விட்டு துப்பாக்கி பிடுங்கிடுறாரு. பிடுங்கின பின்னாடி இன்னொரு துப்பாக்கிதாரி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா அகமதுடைய கையில் சுட்டுறான். கையிலெல்லாம் ரத்தம் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த குண்டு பதிஞ்சு பாதிப்பு ஏற்பட்டுருது. ஸோ அந்த துப்பாக்கி பிடுங்கினால மீத நபர்களுடைய உயிர்கள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த 2 தீவிரவாதிகளை வந்து உடனடியாகவே ஆஸ்திரேலியாவுடைய அரசு வந்து கைது செஞ்சு கொண்டு போயிருந்துச்சு. இவர் இவ்வளோ உயிர்களை பாதுகாத்திருக்கிறாரு, இவருக்கு உடல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உடனடியாக அங்கே வந்து மருத்துவர்கள் வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் தீவிர சிகிச்சை பிரிவு கொண்டு போய் அறுவை சிகிச்சை செய்து அவருடைய கையை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இதற்கிடையில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ரூமர் செய்திலாம் பரவுச்சு. இறுதியாக அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சமயத்தில் டொனால்டு ட்ரம்ப் வாழ்த்துலாம் தெரிவித்தார். ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் விமர்சனம் பண்ணார். பார்த்தீங்களா, அங்கே முஸ்லீம்கள்லாம் வந்து பலஸ்தீன் ஆதரவாளர்கள்லாம் வந்து யூதர்கள் மக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கருத்துக்களை சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரை கடுமையான முறையில் சாடினார். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் கலந்து ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அகமது நேரடியாக போய் மருத்துவமனைக்கு சென்று வாழ்த்துக்கள் சொல்லி அவர் வந்து பாராட்டினார். இது மட்டும் கிடையாது, உலக அளவில் வந்து பெரிய அளவில் அவருக்காக நிதிகள் வசூல் செய்யப்பட்டு $1.32 லட்சம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டது. பல நபர்கள் பாராட்டு, உண்மையான ஹீரோனா இவர் தான், உயிரை எப்படி அடமானம் வச்சு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அடிப்படையில் இவருடைய அந்த காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் என்பது மனித நேயம் என்ற விஷயங்கள் நாம் பொதுவாக சொன்னால் கூட அவர் தனிப்பட்ட முறையில் இறைவன் எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கின்றான், என் இஸ்லாமிய மார்க்கம் என்னை என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு உயிரை பாதுகாத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த மனித உயிர்களை பாதுகாத்ததுக்கு சமம் என்று என் மார்க்கம் சொன்னதன் அடிப்படையில், என் மார்க்கம் எனக்கு போதித்ததன் அடிப்படையில் தான் இந்த உணர்வு என்பது எனக்கு உடனடியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் பதிவு செய்கிறார். இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் மற்ற பக்கம் அந்த 2 துப்பாக்கிதாரர்கள் முஸ்லீம் பேர் வச்சிருக்கனாலே இது இஸ்லாம் தான் சொல்லி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி சில சங்கிகள் பரப்பிட்டு இருந்தாங்க. அப்போ யோசிக்கணும், ஒரு நபர் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாத்து வாழ வைக்கிறார். அதே 2 பேர் வந்து இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாம் தடுத்த, இஸ்லாம் வன்மையாக கண்டித்த, ஒரு நபரை கொன்றால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொன்றதுக்கு சமம் என்ற அந்த தத்துவாத சிந்தனை கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன நிலையில் அந்த பேர் வைத்திருக்கிற நபர் அதை மீறி ஒன்று செய்கிறானா அது இஸ்லாம் ஆகாது. அப்போ அவனுக்கு பின்புலம் என்ன, எங்கேருந்து வந்தான், யாருடைய கைக்கூலி, ஏன் இந்த பேரை வச்சு செய்கிறான் அப்படிங்கிற பல விஷயங்கள் இன்றைக்கி விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ இந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் ஆஸ்திரேலியாவுடைய எஸ்சிஜியுடைய அந்த கிரவுண்டில் அவர் உள்ளே வந்து மக்களுடைய அப்ளாஸ் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் எந்தளவு புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அகமது ஒரு முஸ்லீம்ங்கிறத அவங்க விளங்கி இவருக்கான கண்ணியத்தை அந்த மக்கள் கொடுக்குறாங்கன்னா அப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் உண்மையான முஸ்லீம், யார் போலியான இஸ்லாமிய பேரில் வைத்து அந்த இஸ்லாத்தை கெடுக்க வேண்டும் என்று இது போன்ற நாசகர செயலை யார் செய்கிறா அப்படிங்கிற விஷயத்த மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கனால தான் ஆஸ்திரேலியா மக்கள் இந்த வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நிச்சயமாக உள்ள வாழ்த்துக்கள் ஆஸ்திரேலியா மக்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, மருத்துவர்கள், குறிப்பாக இந்த போட்டியை நடத்தி இந்த போட்டு கிரவுண்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் அந்த மக்களுக்கு நன்றியும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்போ இது ஒரு முதல் முஸ்லீமை கண்ணியப்படுத்தின நிகழ்வை பற்றி பார்த்தீங்க. ஸோ 2வது முஸ்லீம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதே ஆஸ்திரேலியாவுடைய மண்ணில் இவ்வளவு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 2011 இன்னைக்கு 2026 வரையும் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடிய முதல் முஸ்லீம் பிளேயர் உஸ்மான் கவாசாவுக்கு தான் இந்த பாராட்டு என்பது ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் மூலமாக இன்றைக்கி கிடச்சிருக்கு. சும்மா இந்த ஃபீல்டுக்கு அவர் வரல, பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் உஸ்மான் கவாசா அனுபவிச்சிருக்கிறாரு. உஸ்மான் கவாசா இந்த ஆசஸ் தொடரில் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து கல்ஃப் விளையாண்டுருந்தார். ஸோ அதில் கொஞ்சம் இன்ஜூரி ஏற்பட்டனால ஒரு 1-2 நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த தொடரில் எல்லாம் கலந்துக்க முடியல. அப்போ ஆஸ்திரேலியாவோட ஊடகங்கள் வறுத்தெடுக்குது, இவர் யார் இப்படி டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சே ஏன் போய் வேணுமே ஃப்ராக்சர் பண்ணிருக்கிறாரு, இவர் சோம்பேறி, இவர் விளையாடையே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவருடைய கேரக்டர் விமர்சனம் பண்ணுது. கூடுதலாக இவர் முஸ்லீம் என்பதால் இன்னும் கூடுதலாக போய் விமர்சனம் பண்ணுது. இவரால் பொறுத்துக்க முடியல. அப்போ 2011 இவ்வளோ வருஷம் இருந்திருக்காருனா எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கும். ஆனால் இதுவரையும் ஏன் ஒரு வாய் திறக்கல? ஏன்னா வாய் திறந்து தான் உனக்கு அங்கே இருக்க முடியாது. வாய் திறந்து நீங்கள் இது மாதிரி உடச்சி பேசிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஆஸ்திரேலியா போர்ட்லேருந்து இங்கே விளையாட முடியாது. 2019 நினைக்கிறேன் ஒரு ட்ராப் அவுட் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தார். இனவெறி என்பது அங்கே இருக்குது.
இனவெறி என்பது பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இறுதி அவருடைய பேட்டியில் சொன்னார். அப்போ இதெல்லாம் கடந்து அவர் என்ன பண்ணுறாருனா, நான் இந்த தொடரோடு இந்த ஆசஸோடு எனது கிரிக்கெட்டுடைய கெரியரை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து டிக்ளேர் பண்ணார். அந்த அடிப்படையில் 5வது டெஸ்ட் போட்டி அந்த எஸ்சிஜியில் நடக்கும்போது மக்கள் அவ்வளோ அப்ளாஸ் பண்ணாங்க, நல்லா விளையாண்டார், மக்கள் மத்தியில் அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. இறுதியாக அவருடைய தருணத்தை முடிக்கும் போது அவர் சுஜூது செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவர் தனது கெரியரை முடிச்சுக்கிறாரு. ஸோ இவருடைய கெரியரை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு 8 வயசில் வர்றாரு. வந்து பின்னாடி 2011 ஜனவரி 6 வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வராரு. அதே 2026 அதே ஜனவரி 6 கெரியர் ஆரம்பித்து ஜனவரி 6 முடிச்சுக்கிறாரு. 2026 தனது கெரியரை முடிக்கிறாரு. முடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது தான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு சொன்ன பின்னாடி பல இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சொல்கிறாரு, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இன ரீதியாக நான் வந்து பாகுபாடு பார்க்கப்பட்டிருக்கேன். முன்னாள் பிளேயர்கள் எல்லாமே என்னை வந்து ஒரு முஸ்லீம்கிற காரணக்காகவே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியா வந்ததே எனது கிரிக்கெட் கெரியரை வந்து நான் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக தான் என் தாய் தந்தை வந்து தியாகம் செஞ்சு என்னை இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே கொண்டு வந்து இவ்வளவு ஆண்டுகளில் நான் பல முறை என்ன பண்ணியிருக்கேன், முஸ்லீம்கிறனால ஒதுக்கப்பட்டிருக்கேன், விமர்சனங்கள் செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாரு. தனியாக தான் முன்னாள் வீரர்கள், கிரிக்கெட்டுடைய முன்னாள் மூத்த வீரர்களை இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து எனது திறமை மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் நான் வந்து வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன். அதாவது தோல்வி அடைஞ்சாலும் புகழனைத்தும் இறைவனுக்கு, நான் வெற்றி அடைந்தாலும் புகழனைத்தும் இறைவனுக்கு அப்படிங்கிற டேம்லாம் பயன்படுத்துவேன். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறத பெருமை கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு நல்ல எண்ணத்தில் பேசுகிறாரு. பலஸ்தீனுக்கு ஆதரவாக இவர் வந்து ஒரு பிளாக் டேக் அணிஞ்சார். அதற்காக கண்டனம் தெரிவிக்கப்பட்டார். அதே போல் அனைத்து உயிர்களும் சமம், அனைத்து மனிதர்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சில வாசகங்கள் அவருடைய ஷூவில் வந்து ஒரு டைம் போட்டிருந்தார். அதற்காகவும் கண்டிக்கப்பட்டார். பலஸ்தீனுக்கு ஆதரவாக சில விஷயங்களையும் அவர் பேசியிருக்கிறாரு. அதே போல் அவருடைய பேட்டில் வந்து புறா அப்படின்னா சமாதான அறிகுறி தானே, ஸோ சமாதான அறிகுறியாக இருக்கக்கூடிய புறாவை வந்து தன் பேட்டில் போடணும்னு சொல்லக்கூடிய விண்ணப்பங்களை கூட ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் வாரியத்துக்கு வைத்தார். அது நிராகரிக்கப்பட்டது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தான் ஒரு முஸ்லீம் என்பதில் ஒவ்வொரு முறையும் பெருமை கொண்டிருக்கிறார். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் அனுபவிச்சு அவர் வந்து இனிமேல் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்தார். இது அறிவித்த பின்னாடியே ஆஸ்திரேலியா மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இறுதியாக அவருக்கு நல்ல முறையில் வாழ்த்துக்களை சொல்லி கைத்தட்டி அப்ளாஸ் பண்ணி அவர் வந்து சென்ட் ஆஃபும் பண்ணாங்க. உஸ்மான் கவாஸாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் நம்பர்லாம் கிடையாது. நீங்கள் உஸ்மான் கவாஸாவுடைய ஜெர்சி நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1ன்னு போட்டிருக்கும். அசீம் அம்லாவுடைய ஜெர்சி நம்பர் கூட 1 தான். சில சமயம் 90 கூட அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ 90 1 அம்லா பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த 1ங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் நம்பர் 1, வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிளேயர் நான் தான் அப்படிங்கிறத குறிக்கும் அடையாளமாக இருக்கும்னு பல நபர்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. அசீம் அம்லாவாகட்டும் உஸ்மான் கவாஸாகட்டும் நம்பர் 1 ஜெர்சியில் போட்டதுக்கு அர்த்தம் என்னென்னா, இறைவன் ஒருவன், ஒரே ஒரு இறைவனை தான் நான் வணங்கிட்டு இருக்கிறேன், அந்த கொள்கையில் நான் வேரூன்றி நிற்கிறேன் அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாகத்தான் உஸ்மான் கவாஸாவாகட்டும் அசீம் அம்லா ஜெர்சி நம்பர் 1ன்னு போட்டிருப்பாங்க. சில நபர்கள் ஒவ்வொருத்தவங்க ஜெர்சி நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க தான் சாய்ஸ் பண்ணிக்கலாம். கிரிக்கெட் வாரியம் கொடுக்கறதுங்கிற சில நிகழ்வுகள் நடக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக கிரிக்கெட் பிளேயர்கள்லாம் அவங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அதை அவங்க எடுத்துக்கலாம். ஒன்று அவங்களுடைய இஷ்டப்பட்ட நம்பராக இருக்கலாம், அல்லது அவங்க வந்து நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்பர், இது ராசியான நம்பர்னு பார்த்து கூட எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், இது விராட் கோலியுடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் 18, சச்சின் டெண்டுல்கருடைய ஜெர்சி நம்பர் 10, ரோஹித் சர்மா 45, இது போல நம்பர்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பிடிச்சது அல்லது ராசியான நம்பர்னு சார்ஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹசீம் அம்லாவாகட்டும் உஸ்மான் கவாஸா 1ன்னு போட்டதுன்னு அர்த்தம் என்னென்னா இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாகத்தான் அது அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு விதத்திலும் அவர் வந்து தன்னை ஒரு முஸ்லீம் என்பதில் பெருமை கொண்டிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடக்கூடிய முதல் முஸ்லீம் என்பதிலையும் உஸ்மான் கவாஸா பெருமை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இந்த ஆசஸ் தொடரில் டிராவிஸ் ஹெட் இருக்கார்ல, இவர் 166 பாலுக்கு 163 ரன் அடித்து ஒரு மரண விளையாட்டை விளையாண்டு காட்டினார். கிட்டத்தட்ட 98 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டுருக்கிறாரு. இவர் விளையாண்டு முடித்து சதங்கள் அடித்த பின்னாடி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், அவருடைய ஹெல்மெட்டை எடுத்து அதில் பேட்டை சொருக்கி அப்படி தூக்கி இப்படி காட்டுவார். இதுதான் அவருடைய ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன். என்ன நினைச்சாருன்னு தெரியல, அதற்கு அடுத்து அந்த செலிப்ரேஷனுக்கு அடுத்து உடனடியாக சுஜூது போனார். அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிரம் பணிஞ்சு போயிருப்பார். தலை வந்து கிரவுண்டில் படலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சிரம் பணிஞ்சு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் எழுந்திரிச்சிருப்பார். ஸோ இதை குறித்து அவர் வந்து பின்னாடி ஊடகத்தில் பேசும்போது ஏன் இதை செஞ்சீங்கன்னு கேட்கும்போது இதுக்கு எதுவும் ரீசன்லாம் கிடையாது, தோணுச்சு செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, உஸ்மான் கவாஸாவுடைய இந்த செலிப்ரேஷன் மோடு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து சுஜூது செய்யக்கூடிய செலிப்ரேஷன் இருக்கும். இப்போ இந்த கெரியரை முடிக்கும் போது கூட இறுதியாக கிரவுண்டு பக்கத்தில், அதாவது மக்கள் க்ரௌடு பக்கத்தில் வரும்போது சுஜூது செஞ்சு இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு வந்தார். ஸோ இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கலாம்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை அவளை அறியாமலே அதே போல் செஞ்சுருக்கலாம்.
அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் எந்தளவு தனது இறைப்பற்றில் தெளிவாக இருந்து செயல்படுறானோ, அதாவது நல்ல ஒழுக்க விஷயங்களில், மாண்புகளில், பேச்சுகளில், இது போன்ற விஷயங்களில் செயல்படுறானோ, அவனுடைய செயல்பாடே போதும். அவன் பேச தேவையில்லை. சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அதை பழகுவதற்கு. உதாரணத்துக்கு ஹசீம் அம்லா எடுத்தீங்கன்னா, அவர் கூட பழகின நபர்கள் எந்தளவு அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான டிஸ்கஷன் மக்ரிப் நேரத்தில் வச்சுருக்காங்க. அப்போ எல்லோரும் மக்ரிபுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அதில் ஒரு நம்பர் சொல்லியிருக்கிறார், இல்லை ஹசீம் அம்லாவுக்கு மக்ரிப்பில் தொழுகை இருக்கும், அந்த நேரத்தை அடுத்த நேரத்தில் வச்சுக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு நிகழ்வில் ஆதில் ரஷீதுன்னு ஒரு பிளேயர், இவர் வந்து இங்கிலாந்துடைய பிளேயர். இவர் வந்து உம்ரா போகக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மேட்ச் நடக்கும் போது அவருக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மேட்ச்சில் கலந்துக்க வேணாம், நீங்கள் உம்ரா முடிச்சுட்டு வாங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ இதுதான மற்ற நபர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு, இது போல் தான் பல இடங்களில் மொயின் அலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு ட்ரிங்க், அதாவது இஸ்லாத்தில் மதுபானம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு டைம் வந்து பென் ஸ்டோக் வந்து அவருடைய ரூமில் பார்த்தீங்கன்னா மதுபானத்தை அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு வருவார். கரெக்டாக வரக்கூடிய சமயத்தில் மொயின் அலி நிற்பார், அப்படியே பேக் அடிச்சிருவார். அவர் முன்னாடி குடிக்க மாட்டார். அப்போ அவர் செய்ய மாட்டார், அது பிடிக்காதுங்கிறதுக்காக இவர்கள் அதை தவிர்த்து கொள்கிறார்கள், சில இடங்களில் மாற்றிக்கொள்கிறார்கள். அப்போ ஒரு முஸ்லீம் உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிற மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நாம் செய்வதை பார்த்து பிற மக்கள் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கணும். நல்ல விஷயங்களை, ஒழுக்க பேணுதல் விஷயங்களில். அல்ஹம்துலில்லாஹ், உஸ்மான் கவாஸாவாகட்டும், அகமது அல் அகமது ஆகட்டும், இந்த இரண்டு நபர்களை பல்வேறு கருத்து முரண்பாடுகளை கடந்து, விமர்சனங்களை கடந்து ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அடிப்படை காரணம் இவர்கள் உண்மையான சிறந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாக இருந்து தனது செயல்பாட்டில் உறுதியாக இருந்தனால தான் இன்றைக்கி இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.